வெல்கம் பேக் டு ஷாடோ சினிமாஸ். இன்னைக்கு வீடியோவில் 2025 தமிழில் இப்போ ரீசெண்டாக வந்த கவினுடைய மாஸ்க் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவின் தானே அப்படின்னு கேவலமாக நினச்சிட்டு தேட்டருக்கு போகாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடிலையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 மாதமாக எப்படா ஹெச்டி வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது பேச வேண்டியது. ஸோ எல்லாருமே அதை பார்த்துடணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்க போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேறு வழி இல்லை, கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் பார்த்து தான் ஆகணும். 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னன்றதை கடகடன்னு பார்த்துடலாம். இந்த படத்துக்கு முன்னாடி வந்த பிளட்டி பேக்கர் படத்துக்குமே ஆன்லைனில் பயங்கரமான மோசமான ரிவ்யூஸ்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் நானும் தியேட்டருக்கு போகல. அதில் அவருடைய ஷோல்டர் தூக்கிக்கிட்டு பண்ண பேடான ஆட்டிடியூடும் முட்டைக்கண்ணும் தான் நல்லா இருக்காதே தவிர ஓவரால் படமாக அது ஒரு நல்ல காமெடியான மூவி தான். இன்னும் சொல்லப்போனால் அதுவுமே ஒரு இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் தான் கண்டிப்பாக கவினோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த மாஸ்க்கு நம்பி தியேட்டருக்கு போனேன். உண்மையிலேயே ஒரு தரமான சம்பவம். ஒரு டெபியூ டேரக்டர் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ராமிசிங்காக செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் இந்த படம் பார்க்கலன்னா இப்போயாச்சும் ஓடிடியில் பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் டைரக்டர் நெல்சனோட வாய்ஸ் ஓவர். ஒன்றுமே இல்லாத படத்தை கூட நரேஷன் மூலமாக தான் பெஸ்ட்டாக காட்ட முடியும்னு பல வாட்டி சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் அவருடைய நரேஷன் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஹியூமர் கலந்து நக்கல் நையாண்டியாக அவர் பேசியிருந்த விதம், நிறைய இடத்துல அந்த ஸ்லாங் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. குறிப்பாக ஒரு சில இடங்களில் டயலாக்ஸ் மேலேயே ஓவர்லேப் ஆகி ரெண்டுமே புரியாமல் போனாலும் 90% அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் இந்த படத்தில் பாராட்டணும்னா, ஆபியஸ் வில்லன் ஒருத்தர் கிடையாது. லைக் போஸ்டர்லேயே ஆண்ட்ரியா கையில் கன்னை கொடுத்து அவங்களுக்கு ஒரு டார்க் ஷேடு இருக்குது அப்படிங்கிறத ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பட் படத்தோடைய ஓப்பனிங்கில் அவங்கள ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டுவாங்க. இவ்வளோ நல்லவங்கள காமிச்சாலே அவங்க தான் வில்லனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆபியஸான காசாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு நம்மளை வரவிடாமல் தடுக்கிறது பவனுடைய கேரக்டர். ஸோ அவர் தான் மினிஸ்டர், அவருடைய பணம் தான் இங்கே பட்டுவாடா ஆகுது, அதுதான் ஹைஸ்ட் ஆகுது. அந்த ஹைஸ்ட்டுக்கும் கவினுக்கும் என்ன சம்மந்தம், இந்த கிராஸ் ஃபயரில் எப்படி மாட்டுறாங்க இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்ட்ரியாவோட கேரக்டரை ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ஆப்வியஸாக ஆண்ட்ரியா தான் வில்லன் அப்படிங்கிற மேட்ரை கொஞ்சம் பூசி முழுவி அண்ட் இன்டர்வலில் வச்சுருந்தா கூட அந்த ட்விஸ்ட்டு மனசாரி இருக்கும். வித்தின் 30 to 40 மினிட்ஸ்லேயே அவங்களுடைய டார்க் சைடு என்ன அப்படிங்கிறதையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னடா காட்டுவீங்க சுவாரஸ்யமாக அப்படிங்கிற மாதிரியான அந்த சஸ்பென்ஸ் பில்ட் ஆகிட்டே போனது. பக்காவான ரைட்டிங். அடுத்து இந்த படத்தில் அருமையாக இருந்தது, ஒரு சூப்பர் மார்க்கெட் சீன் வரும். செம்ம அட்டகாசமாக இருக்கும். இதை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு டப்புன்னு மைண்டுக்கு வந்தது ஒரு இங்கிலீஷ் படத்தில் வந்து இதே மாதிரியான சீக்வன்ஸ் தான். அது இன்னுமே வெயிட்டேஜாக இருக்கும். பட் இங்கே அதை அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட காப்பி தானா அப்படின்லாம் கன்ஃபார்மாக நான் சொல்லலை. பட் டெஃபினட்டாக அந்த ரெசம்பிளன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். இந்த படத்தில் எடிட்டிங்கை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. படத்துடைய ஓப்பனிங்கில் நெல்சன் சொல்லும்போது 2 டெத் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை சொல்லும்போதே மரியம் ஜார்ஜோட ஃபியூனரல் ஃபுட்டேஜஸ் காட்டுவாங்க. ஸோ ஒரு டெத்து இவர், இன்னொரு டெத்து யாரோ, எந்த கேரக்டர் பலி கொடுக்க போகிறாங்க, என்ன சூழ்நிலையில், எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட தான் படமே ஆரம்பிக்கும். பட் இன்டர்வல் போர்ஷன் கிட்ட வரும்போது அங்கே தான் டெத்து நடக்க போகுது, இந்த கேரக்டர் தான் பலியாக போகுதுன்னு கூட நம்மளுக்கு நல்லா பக்காவாக தெரியும் போது அன்எக்ஸ்பெக்டடாக 2 கேரக்டர் அங்கே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ ஆரம்பத்துலேயே நெல்சன் சொன்ன 2 டெத்து இவங்க தான்னா, அப்போ மரியம் ஜார்ஜோட கேரக்டர் யார், அவருடைய டெத்து எப்படி கனெக்ட் ஆகுது, அதை பற்றி ஏன் முன்னாடியே சொல்ல, அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் பில்ட் ஆகிட்டு என்ன தாண்டா நடக்குது அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி குறையாமல் எழுதியிருந்த ரைட்டிங் அண்ட் அதை கோர்வையாக காமிச்ச அந்த எடிட்டிங் எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. ஒரு டைரக்டர் தான் மைண்டில் நினைக்கிற கற்பனையை எழுத்து வடிவமாக பேப்பருக்கு கொண்டு வந்து அந்த எழுத்து வடிவத்தை மற்ற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு புரிய வச்சு அந்த அவுட்கம்மை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து அதை எடிட் ரூமில் கொண்டு போய் கொட்டி சவுண்ட் மிக்சிங் விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு ஃபைனல் அவுட்கம்மை தான் கற்பனையை விட 10 மடங்கு பெஸ்ட்டாக கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு டெபியூ டைரக்டர் இவ்வளோ அழகாக ரைட்டிங் பண்ணி அதை எடிட்டிங்லலாம் பக்காவாக காமிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மாதிரி இன்னும் நிறைய படம் வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் இன்னும் பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னா கேரக்டரைசேஷனை சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக கவினுடைய எக்ஸ் ஒய்ஃபை காட்டாததே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அதுக்கு ஒரு சம்பளம் தண்டத்துக்கு கொடுக்க வேண்டாம், அந்த கேரக்டருக்கு வெயிட்டேஜ் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. பட் அதே சமயம் ஆளை காட்டாமலே வச்சுருந்தா அந்த கேரக்டரில் என்ன இருக்கோ அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகும். கண்டிப்பாக அதை வச்சு ஒரு சஸ்பென்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர் போலவே இன்னும் நிறைய கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த எக்ஸ் ஒய்ஃபோட ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எமோஷன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல், இருக்கிற ஹீரோயின் கூடவும் டூயட்டு அது இதுன்னு சொல்லி ஊற்றி டைம் வேஸ்ட் பண்ணாமல் தேவையான அளவுக்கு கிறிஸ்பாக யூஸ் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக கவினுக்கு எனக்கு இன்னும் நிறைய ஃபைட் சீன் வேணும், ஓப்பனிங் இன்ட்ரோ சாங் வேணும்லாம் கேட்காம ரொம்ப சட்டிலாக பண்ணியிருந்தது தான் இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ண அந்த சூப்பர் மார்க்கெட் சீன் எங்கே ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா 2023 இங்கிலீஷில் வந்த தேங்க்ஸ் கிவிங்.
ஸோ இந்த படத்தில் தான் அதே சூப்பர் மார்க்கெட் சீன் இருக்கும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு ஒரு பிளாக் ஃப்ரைடே சேல் போட்டிருப்பாங்க. அதுக்காக மக்கள் எப்படி அடிச்சின்னு சாகுறாங்க அப்படிங்கிறத அந்த சூப்பர் மார்க்கெட்டே நாசமாக இருக்கும். ரொம்ப கோரியாக காமிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட் சினாரியோ தான் இங்கேயுமே நடந்திருக்கும். ஷெல்ஃபில் அத்தனை ப்ராடக்ட் அடுக்கி வச்சுருந்தாலுமே அடுத்தவங்க கையிலேருந்து பிராண்டி திங்கிற மாதிரி தான் சீன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ எதுக்காக அந்த மொத்த சூப்பர் மார்க்கெட்டையே நாசம் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எக்ஸாக்டாக பார்த்த உடனே பட்டுன்னு தான் ஞாபகம் வந்தது. இந்த தேங்க்ஸ் கிவிங் படமும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். பெஸ்ட்டு ஸ்லாஷர்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த சூப்பர் மார்க்கெட் சீனுக்கு பின்னாடி இருக்க வெயிட்டேஜ் என்னன்றதை நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது தான் தெரியும். இந்த படத்துக்கு இப்போ சீக்வல் வேறு எடுக்க போகிறாங்களாம். டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு. ஸோ வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் தந்தி பேப்பரில் வந்த ரிவ்யூ. ஸோ இது எழுதுனவருக்கு சினிமா நாலேஜ் இருக்குது. படத்தை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காருன்றதை படிக்கும்போதே தெரியுது. பட் அதே எக்ஸைட்மெண்ட் அண்ட் எந்தூசியாசமை கன்வே பண்ணுறன்ற பேரில் கான்ஷியஸ்னஸே இல்லாமல் அடுத்தவங்களோட சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்கிறோம், நம்ம கொடுக்கறதுக்கு பேர் ஸ்பாய்லர்னே தெரியாமல் எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். 3 முக்கியமான ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. என்னன்றதை ஹைலைட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாய்லர் அப்படின்னு பார்த்தா மோகன் கார் காமெடியை மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். படத்தில் ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு மட்டுமே சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை காரில் ஒரு காமெடி சீன் வரும், அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு பர்டிகுலராக மோகன்ற பேரை எதுக்கு மென்ஷன் பண்ணாங்க? மோகன் அப்படின்றது வெறும் காமன் நேம் கிடையாது. எல்லாருக்குமே பட்டுன்னு மைக் மோகன் தான் ஞாபகம் வருவாப்பில். அண்ட் அவரை பேஸ் பண்ணி தான் இந்த காமெடியுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை முன்னாடியே சொல்லிட்டா படம் பார்க்க போகிறவனுக்கு, ஓ இங்கே ஏதோ காமெடி சீன் வருதுன்னாங்களே மோகன் 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 அதுவே தான் மைண்ட் செட்டில் இருக்கும். ப்ரீ டிட்டர்மைண்ட் மைண்ட் செட்டோட படம் பார்க்குற எந்த படமும் உருப்படாது. இப்படி தான் நடக்கும், அப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு போய் அடுத்தவனோட கிரியேஷனில் திணிச்சிங்கன்னா அங்கே எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது சுவாரஸ்யமே இல்லாமல் தான் போகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஹியூமர் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிளாங்கான மைண்ட் செட்டில் இருக்கும்போது சடனாக வரும்போது தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். அதை மற்றவங்களும் என்ஜாய் பண்ணணும் நீங்கள் ஹைலைட்டாக சொன்னது தப்பு கிடையாது. அதை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணது தான் தப்பு. ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு மட்டுமே சொல்லியிருந்தாலே போதுமானது. இந்த ரிவ்யூவில் பண்ண 2வது மிஸ்டேக் ஆண்ட்ரியாவோட வில்லன் கேரக்டரை பற்றி பேசினது. லைக் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக நல்ல கேரக்டர் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு தான் அவங்களோட டார்க் ஷேட் பற்றியே படத்தில் பேசுவாங்க. ஆபியஸ் வில்லன் கேரக்டர் இல்லை, பவன் ஒருத்தர் மெயின் வில்லன் இருக்கிறதுனால இவங்க மேலே நம்மளுக்கு சந்தேகம் வராத மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே செட் பண்ணியிருந்தாங்க. பட் போஸ்டர்லேயே அவங்க கையில் கன்னை கொடுத்து அவங்களுக்கு ஒரு டார்க் ஷேட் இருக்குன்றதை ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, நீ தானடா சொன்ன அப்படின்னா காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் ட்ரெய்லரையோ போஸ்டரையோ டீகோட் பண்ணிட்டுலாம் படத்துக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஜென்ரல் ரிவ்யூவை நம்பி தான் நிறைய காமன் ஆடியன்ஸ் தேட்டருக்கே போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவில் நீங்கள் எழுதும்போது படத்தில் அவங்களுடைய ட்விஸ்டடாக இருக்குது, அவங்க கேரக்டர் டைரக்டான வில்லனாக இல்லை அப்படின்னும்போது அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதி ஸ்பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் நல்லா இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ரிவ்யூவில் பண்ண 3வது அண்ட் முக்கியமான ஸ்பாய்லர் அப்படின்னா இந்த லைன் தான். சாதுவாக வர சார்லி எடுக்கும் விஸ்வரூபம்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார்லி கேரக்டர் படத்தில் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மினிமலான ஒரு ஸ்க்ரீன் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் படத்தில் செகண்ட் ஹாஃபில் நடக்கிற விறுவிறுப்பான ஸ்டோரி லைனில் அவருடைய கேரக்டர் நம்ம சுத்தமாக மறந்தே போயிருப்போம். இப்படி பாராட்டுன்ற பேரில் முக்கியமான ட்விஸ்ட்டையே போட்டு உடச்சிருக்காரு. சார்லி ரெக்கக்னைசபிளான ஒரு லெஜெண்டரி ஆக்டர், பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கவர். ஸோ அவரை பற்றி இப்படி ஒரு நியூஸ் படிச்சுட்டு தியேட்டருக்கு போகிற ஃபேமிலி ஆடியன்ஸ் அத்தனை பேர் மைண்ட் செட்லேயும் சார்லின்னு கண்டிப்பாக அவருடைய வெயிட்டேஜான ரோல் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம மனசில் நினைக்காத ஒரு கதாபாத்திரம் அங்கே மர்ம நபராக ட்விஸ்ட்டுன்ற பேரில் வரும்போது தான் அந்த சஸ்பென்ஸ்க்கே ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். நம்ம மைண்டில் நினச்சிட்டே இருக்கும்போது அது வந்தால் என்ன அப்படி அது எப்படி கன்வே ஆகும்னு எனக்கு சுத்தமாக புரியல. நம்ம பண்ணுறதுக்கு பேர் ஸ்பாய்லர், மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்கிறோம் அப்படிங்கிற ரியலைசேஷனே இல்லாமல் தான் இப்படிலாம் ரிவ்யூ எழுதுகிறாங்க. உண்மையிலேயே அவர் ரசித்து பார்த்ததில் சந்தோஷம். பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால மற்ற பேரோட சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போகுது அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் என்றைக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. டிவி, மேக்சின்னு பல இடங்களில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாத படத்தை கூட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் வச்சு எந்த அளவுக்கு நரேட்டிவில் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அதுக்கு எடிட்டிங் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம். இதே 2025 வந்த கூலி, தக் லைஃப் மாதிரியான பெரிய ஸ்டார் படங்கள் எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. கவின் மாதிரி ஒரு செகண்ட் டயர் ஆக்டர் பண்ணுற படத்தில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே அந்த விகிதாச்சாரத்தோட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு வேளை தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் இப்போ ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இன்னும் இந்த படம் பார்க்காம இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.